प्रार्थने। ओम शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। சேர்ந்து படிச்சிருவோம். व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे सुखतातं तपोनिधिं। व्यासाय विष्णुरूपाय व्यासरूपाय विष्णवे नमो वै ब्रह्मनिधये वासिष्ठाय नमो नमः। अविकाराय शुद्धाय नित्याय परमात्मने सदैकरूपरूपाय विष्णवे सर्वजिष्णवे यस्य स्मरणमात्रेण जन्मसंसारबन्धनात् विमुच्यते। नमस्तस्मै विष्णवे प्रभविष्णवे। ओम नमो विष्णवे प्रभविष्णवे। அடுத்தது சாந்தாகாரம் தியானம். சாந்தாகாரம் எடுத்துட்டீங்களா? शान्ताकारं भुजगशयनं पद्मनाभं सुरेशं विश्वाधारं गगनसदृशं मेघवर्णं शुभांगं लक्ष्मीकान्तं कमलनयनं योगिहृद्ध्यानगम्यं वन्दे विष्णुं भवभयहरं सर्वलोकैकनाथं मेघश्यामं पीतकौशेयवासं श्रीवत्साङ्कं कौस्तुभोद्भासिताङ्कं पुण्योपेतं पुण्डरीकायताक्षं विष्णुं वन्दे सर्वलोकैकनाथं। नमः समस्त भूतानां नमः समस्त भूतानां आदिभूताय भूकृते अनेक रूप रूपाय विष्णवे प्रभविष्णवे शशंक चक्रं शकिरीडकुण्डलं सपीतवस्त्रं सरसीरुहेक्षणं सहारवक्षस्थलशोभिकौस्तुभं नमामि विष्णुं शिरसा चतुर्भुजं छायायां पारिजातस्य हेमसिंहासनोपरि आसीनमम्बुदश्यामम् आयताक्षम् अलङ्कृतं चन्द्राननं चतुर्बाहुं श्रीवत्साङ्कितवक्षसं रुक्मिणी सत्यभामाभ्यां सहितं कृष्णमाश्रये। விஸ்வம் அது வந்து சேர்ந்து படிப்போமா இல்ல நான் சொல்லிட்டு வந்து கேட்டு சொல்றீங்களா? இது இன்னும் பிராக்டிஸ் இல்ல சார். சரி. விஸ்வம் விஷ்ணுர்வஷட்காரः भूतभव्यभवत्प्रभुः भूतकृत् भूतभृद्भावो भूतात्मा भूतभावनः भूतात्मा परमात्मा च मुक्तानां परमागतिः अव्ययः पुरुषः साक्षी क्षेत्रज्ञोऽक्षर एव च योगो योगविदान्नेता प्रधान पुरुषेश्वरः
नारसिंहवपुः श्रीमान् केशवः पुरुषोत्तमः सर्वशर्वशिवस्थाणुः भूतातिर्निधिरव्ययः संभवो भावनो भर्ता प्रभव प्रभुरीश्वरः स्वयंभू शम्भुरादित्यः पुष्कराक्षो महास्वनः अनादिनिधनो धाता विधाता धातुरुत्तमः अप्रमेयो ऋषिकेशः पद्मनाभोऽमरप्रभुः विश्वकर्मा मनुस्त्वष्टा स्थविष्ठस्थविरो ध्रुवः अग्राह्य शाश्वतः कृष्णः लोहिताक्षः प्रदर्धनः लोहिताक्षः प्रदर्धनः प्रभूतस्त्रिककुब्धाम पवित्रं मङ्गलं परम् இந்த 7 நான் எடுக்கலையோ ஏழாவது உள்ளது அக்ராஹ்யः शाश्वतः कृष्णः लोहित अक्षः प्रतर्दनः प्रभूतः त्रिककुप्तामः त्रिककुप्धाम पवित्रं मंगलम परम अग्राह्यः शाश्वतः சேரும்போது அக்ராஹ்ய शाश्वतः ஷகாரம் விசர்கத்தை இஷா மாத்திடும். கிருஷ்ணஹ விசர்கத்தை ஹா அப்படின்னு மாத்திடும். அதாவது நம்ம தமிழ்ல அஹ்து எஹ்து சொல்லுவோம், அந்த ஹா அந்த சத்தம் வரும். சாஸ்வத கிருஷ்ண சேர்த்து சொன்னா, இல்ல மூச்சு விடுறீங்கன்னா சாஸ்வத கிருஷ்ண அப்படின்னு சொல்லலாம். ரெண்டு விதமாவும் அந்த இடத்துல சொல்லிக்கலாம். அடுத்தது கிருஷ்ணக லோகிதாட்சக சேர்ந்தா கிருஷ்ணோ லோகிதாட்சகன் வரும். ஆனா நம்ம அந்த இடத்துல மூச்சு விடுறதுனால கிருஷ்ணகன் சொல்லிக்கிடுவோம். லோகிதாட்சக பிரதர்தனக சேரும்போது லோகிதாட்ச பிரதர்தனக, உதடு ஒட்டாம அந்த பாவை சொல்லணும். லோகிதாட்ச பிரதர்தனக அல்லது லோகிதாட்சக பிரதர்தனகன்னு சொல்லலாம். இந்த பா கா இந்த ரெண்டு எழுத்து வரக்கூடிய இடத்துல நீங்க விசர்க்கத்தை உச்சரிக்கனாலும் உச்சரிச்சுக்கலாம், இல்ல பானோ ஹானோ சொல்லிக்கலாம். ஹா சொல்றது ஜிஹ்வா மூலிய உச்சாரணம் சொல்லுவாங்க. நாக்கினுடைய அடிப்பாகத்தை வச்சு, ஜிஹ்வானா நாக்கு, மூலம்னா அடிப்பாகம், அதை வச்சு ஹான்னு சொல்றோம் இல்லையா, அதனால இது உபத்மானிய உச்சாரம் சொல்லுவாங்க. உதடு ஒட்டாம பாவ சொல்றத உபத்மானியம் சொல்லுவாங்க. அப்போ லோகிதாட்ச பிரதர்தனக, அப்புறம் பிரபூதக திரிககுப் அப்படிங்கிறது பிரபு, அந்த விசர்க்கம் அடுத்தது தா வருது. அப்போ விசர்க்கத்துக்கு பிறகு சாவோ தாவோ அது இசா மாத்திரும். இப்போ பிரபூத ஸ்திரிக அப்படின்னு வரும். திரிககுப் தாம
பவித்ரம் மங்களம் பரம். அது அப்படியே. அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணஹ அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணஹ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபூதஸ்த்ரிககுப்தாம பிரபூதஸ்த்ரிககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம். பவித்ரம் மங்களம் பரம். அக்ராஹ்ய சாஸ்வத கிருஷ்ணஹ லோஹிதாக்ஷ பிரதர்தனஹ பிரபூதஸ்த்ரிககுப்தாம பவித்ரம் மங்களம் பரம். ஈசானஹ பிராணதஹ பிராணஹ ஜேஷ்டஹ ஸ்ரேஷ்டஹ பிரஜாபதிஹ ஹிரண்யகர்ப்பஹ பூகர்ப்பஹ மாதவஹ மதுசூதனஹ. ஈசானக பிராணதக விசர்க்கது பிறகு வல்லின பா வந்திருக்கு. இப்போ உபத்மானிய உச்சாரணம் உதடு ஒட்டாம பாவ சொல்லணும். ஈசான பிராணத. பிராணதக விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லின வந்திருக்கு, பா வல்லினம், அதனால அதுவும் அதே மாதிரி உதடு ஒட்டாத பா. பிராணத பிராண. அந்த இடத்துல நம்ம மூச்சு விடுவோம், அதனால பிராணகன்னு சொல்ல போறோம். அல்லதுன்னா அதுக்கு பிறகு அக விசர்க்கம் வந்திருக்கு, அதுக்கு பிறகு மென்மையான எழுத்து வந்திருக்கு, அதாவது வல்லினம் வரல, அப்போ அக விசர்க்கம் ஓவா மாறும், அப்போ பிராணம்னு மாறும். நம்ம அப்படி பார்த்த போறதுல மூச்சு விடுறதுனால. ஜேஷ்டக விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது ஷகாரம் வந்திருக்கு, அப்ப அந்த விசர்க்கத்தை ஷகாரம் இஷா மாத்திடும், ஜேஷ்ட ஸ்ரேஷ்ட அப்படின்னு மாறிடும். ஸ்ரேஷ்ட பிரஜாபதி, அந்த இடத்துலயும் அதே மாதிரி ஸ்ரேஷ்ட பிரஜாபதி முதல் ஒட்டாத பாவாட்டு மாத்தும். பொதுவா அந்த மாதிரி இதை இப்ப நீங்க பென்சில்ல குறிச்சுக்கலாம். அந்த உதடு ஒட்டாம பா சொல்றதுங்கிறத அப்படி மேல ஒரு அரைவட்டம் கீழே ஒரு அரைவட்டம் அப்படி போட்டுக்கலாம், அல்லது அக்கன்னா போட்டுக்கலாம், படிச்சுன்னு நமக்கு ஞாபகம் வரும், அக்கன்னா போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷகார இஷ் வரும்போது அதை இஷ்ன்னு போட்டுக்கலாம், இந்த விசர்க்கத்துக்கு மேல இஷ்ன்னு போட்டுக்கலாம். அப்போ உங்களுக்கு அடுத்தது படிக்கும்போது படிச்சுன்னு அது ஞாபகம் வரும். கொஞ்சம் பழகிற வரையிலும் ஞாபகம் வர கஷ்டப்படும். இப்போ ஹிரண்ய கர்ப்பக அக விசர்க்கம் வந்திருக்கு, மெல்லின வந்திருக்கு, அதனால அக விசர்க்கம் ஓவா மாறிடும், ஹிரண்ய கர்ப்போ. பூகர்ப்பக அடுத்தது மா மெல்லின வந்திருக்குங்கிறனால அதுவும் பூகர்ப்போன்னு மாறிடும். ஆனா நம்ம அந்த இடத்துல மூச்சு விட போறோம், அதனால பூகர்ப்பக அப்படின்னு சொல்ல போறோம். மாதவக மது அக விசர்க்கம், அப்புறம் வல்லின வரல, அப்ப அக விசர்க்கம் ஓவா மாறிடும், மாதவோ மதுசூதனக. சேர்த்து படிக்கிறேன். ஈசான பிராணத பிராணஹ உங்களுக்கு அந்த இடத்துல அந்த பாவ உதடு ஒட்டாம சொல்லணும், அது ஒரு ஞாபகம் வர்றதுக்காண்டி அந்த இடத்துல ஒரு கொஞ்சம் நிறுத்தி போறேன். ஈசான பிராணத அப்படி சொன்னா உங்களுக்கு அந்த கவனம் வராது, அதனால
ஈசான பிராணத பிராண பிராணஹ ज्येष्ठ श्रेष्ठ प्रजापति ज्येष्ठ श्रेष्ठ प्रजापति हिरण्यगर्भो भूगर्भः हिरण्यगर्भो भूगर्भः माधवो मधुसूदनः माधवो मधुसूदनः ईशानः प्राणदः प्राणः ज्येष्ठ श्रेष्ठ प्रजापतिः हिरण्यगर्भो भूगर्भः माधवो मधुसूदनः ईश्वरः विक्रमी धन्वी मेधावी विक्रमः क्रमः अनुत्तमः दुराधर्षः कृतज्ञः அந்த கிருத இஜ்ஞஹ ஏன்னா சில புத்தகங்கள்ல தமிழ்ல எல்லாம் இக்கு ஞா எல்லாம் போட்டிருக்கலாம். இந்த புக்கில் சரியாதான் போட்டிருக்காங்க. அதனால இஜ்ஞா ஆமா கிருதஜ்ஞஹ அதுக்கு கவனமா சொல்லணும். கிருதஜ்ஞஹ கிருதிஹி ஆத்மவான். பொதுவா பாத்தீங்க அப்படின்னா இந்த எழுத்தும் இந்த நட்சத்திரம் அந்த எழுத்தும் இக்கு கூட்டல் ஷாதான் ஷா, இஜ்ஜு கூட்டல் ஞாதான் ஜ்ஞா. அதனால நம்ம அந்த துனி வர்றது மாதிரி அதை உச்சரிக்கிறது பார்க்கணும். யஜ்ஞம் வரும்போது சொல்லியிருப்பேன் கூட்டெழுத்து படிக்கும்போது. அதுல வந்து தெளிவா எழுதியிருக்க இந்த கூட்டெழுத்து புக்ல எழுதியிருப்பே செய்வாங்க. இஜ்ஜு கூட்டல் ஞா ஞா அப்படின்னு எழுதியிருக்கவே செய்வாங்க. அத யஜ்ஞம் ஞானம் அதெல்லாமே இந்த எழுத்துல இருந்து வர்றதுதான். ஈஸ்வரக விக்ரமி சேரும்போது அகவிசர்க்கம் வல்லினம் வரல. அப்போ ஈஸ்வரோ விக்ரமி தன்வி மேதாவி விக்ரம. இந்த இடத்துல எல்லாம் ஈ நல்ல நியாயமான அளவுல நீட்டி சொல்லணும். பொதுவா நமக்கு இயல்பா ஒரு பழக்கம் என்னன்னா ஈயையும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் எப்போன்னு சொல்லுவோம். நம்ம எல்லாருக்கிட்ட இயல்பா இருக்கிற பழக்கம். உதாரணத்துக்கு சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி அங்கெல்லாம் நீட்ட கூடாது. சரஸ்வதியை கூப்பிடுறோம். ஏ சரஸ்வதி தாயே சரஸ்வதி நமஸ்துபியம் வரதே காமரூபிணி அழகிய வடிவம் உள்ளவளே வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர் பவதுமே சதா அப்படின்னு. அந்த இடங்கள்ல சரஸ்வதின்னு நீட்டுனா அர்த்தமே மாறி போயிடும், சரியா பொருத்தி வராது. அப்ப அந்த ஈக்கும் நமக்கு பொதுவாவே நம்ம பேசும்போது ஒரு தெளிவான வித்தியாசம் இருக்காது. அதனால நாம கொஞ்சம் கூடுதல் கவனம் கொடுத்து அதை சொல்லிக்கணும். ஈனா ரெண்டு மாத்திரை வாரது மாதிரி நீட்டிக்கணும். விக்ரமஹ கிரமஹ விசர்க்கத்துக்கு அடுத்தது வல்லினம் வந்திருக்கு, கா வந்திருக்கு. கா வந்தா ஜிஹ்வா மூலிய உச்சாரணம். எஃகு அகுது நம்ம அக்கன்னா தமிழ் அக்கன்னா உச்சரிப்பு மாதிரி சொல்லணும். விக்ரம கிரமஹ அப்படின்னு வரும். அனுத்தமக அக விசர்க்கம் அடுத்தது வல்லினம் வரல. அப்போ ஓகாரமா மாறிடும் அனுத்தமோ. துராதர்ஷக அந்த இடத்துல நம்ம நிறுத்துறோம். நிறுத்தாம படிக்கிறதா இருந்தா துராதர்ஷகல விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லின கா வந்திருக்கு. அது வந்து ஜிஹ்வா மூலிய அக்கன்னா உச்சாரணம் மாதிரி காவை மாத்திரும். துராதர்ஷ
கிருத அப்படின்னு மாத்தோம். நம்ம அப்படி மாத்த போறது இல்ல. கிருதஜ்ஞக கிருதி விசர்க்கம் வந்திருக்கு, அடுத்தது வல்லினம் வந்திருக்கு, அதுல கா வந்திருக்கு, அப்போ அக்கன்னா உச்சரிப்பு சொல்லணும். கிருதி கிருதஜ்ஞ கிருதி அப்படின்னு வரும். கிருதிஹி ஆத்மவான், விசர்க்கம் வல்லினம் வரல, அதனால அது விசர்க்கம் இர்ரா மாறும். அப்ப கிருதிர்னு மாறி ஆத்மவான்ல உள்ள ஆல சேர்ந்து கிருதிராத்மவான் அப்படின்னு மாறிடும் மொத்தமா. ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி, ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி, மேதாவி விக்ரமः க்ரமः, மேதாவி விக்ரமः க்ரமः, அனுத்தமோ துராதர்ஷः, அனுத்தமோ துராதர்ஷः, கிருதஜ்ஞः கிருதிராத்மவான், கிருதஜ்ஞः கிருதிராத்மவான், ஈஸ்வரோ விக்ரமீ தன்வி, சமஸ்கிருதத்துல ஓகாரமும் ரெண்டு மாத்திரை தான், புரியல ஓ கிடையாது. அதனால அது ஓவும் எல்லாமே நீட்டி நீட்டி சொல்ல வேண்டிய ரெண்டு மாத்திரைக்கு சொல்ல வேண்டிய இடங்கள் தான். மேதாவி விக்ரமः க்ரமः, அனுத்தமோ துராதர்ஷः, கிருதஜ்ஞः கிருதிராத்மவான், சுர ஈஷக ரெண்டும் சேர்த்து சுரேஷகன் போட்டிருக்கு. சுரேஷக, சுரன்னா தேவர்கள், அவங்களுக்கு தலைவன், ஈசன்னா தலைவன், சுரேஷக தேவர்களுக்கு தலைவன். பொதுவா நம்ம தமிழ்ல எனக்கு தெரிஞ்சு, நம்ம மலையாளத்துல எப்படின்னு தெரியல, தமிழ்ல எழுதுற எல்லாருமே சுரேஷ்னு எழுதும்போது ஷண்முக சகாரம் தான் போடுவாங்க. பொதுவாகவே ஈஷன் முடியக்கூடிய எல்லாத்தையுமே நம்ம ஷண்முக சகாரம் போடுவோம். உண்மையிலே எல்லாமே சிவசகாரமாகும். ஏன்னா சுர ஈஸ்வரன்கிற ஈஷாக்கும். அப்போ வந்து ஷண்முக சகாரம் போட்டு தான் முடிக்கணும். ஆனா தமிழ்ல அந்த பழக்கம் இல்லை, மலையாள காரியங்களும் தெரியல. அவங்களுக்கு எல்லா சகாரமும் உண்டு, போட்டு கரெக்டா எழுதலாம். அவங்க எப்படி பண்றாங்கன்னு தெரியல. ஈஸ்வரி, சரஸ்வதி ஈச போட்டுருவோம், சரஸ்வதி ஈச போட்டுருவோம். ஆனா இப்போ கரெக்டா போட வேண்டியது சிவசகாரம். ஈஸ்வரி, ஈசன்ல இருந்துதான் ஈஸ்வரி வந்தது, அதுவும் சிவசகாரம் தான் போடும். அந்த கொம்பு மாதிரி போடுற ஒரு சகார எழுத்து நமக்கு தமிழ்ல அதிகம் எழுதுற பழக்கம் இல்லாததுனாலே என்னமோ, நம்ம பள்ளிக்கூடத்துல அந்த எழுத்து கிடையாது, தமிழ்ல உண்டு. நம்ம வந்து கிரந்த எழுதுறது கடை வாங்கி வச்சிருக்கிறோம். நம்ம ஹா ஜா சா எல்லாமே கிரந்த எழுதுறது கடை வாங்கினதா. இந்த ஷாவும் உண்டு. லிப்கோ புக்கு, ராமகிருஷ்ண மடத்து புக்ல எல்லாம் அதை பயன்படுத்தியிருப்பாங்க. தமிழ் புக்லையும் கூட நம்ம போட்டிருக்கோம். மற்றபடி நமக்கு பள்ளிக்கூடத்துல சொல்லி தரலைங்கனால அந்த எழுத்து என்னன்னே நமக்கு தெரியாது, நம்ம அதை பயன்படுத்த மாட்டோம். அப்போ அந்த ஈஸ்வரியில அந்த எழுத்தை போடணுங்கிற புத்தி வராது. ஏதோ ஒரு இசு போடணும், கைவசம் கிடைச்சது சரஸ்வதி சக்காரம், அதை போட்டு எழுத ஆரம்பிச்சிடும். சுரேஷ்ல இசு போடணும், கைவசம் கிடைச்சது சண்முக சக்காரம், அதை போட்டு. விஸ்வரேதாஹ பிரஜாபவஹ, அது வந்து அந்த பிராவை வந்து விசர்க்கம் உதடு ஒட்டாத பாவா மாத்திரும், உபத்மானிய உச்சாரமா மாத்திரும். இப்ப விஸ்வரேதா பிரஜாபவஹ. அகஹ சம்பத்சரக சேரும்போது விசர்க்கத்தை வரக்கூடிய சகார இசா மாத்திரும். அப்ப அகசம்பத்சரக அப்படின்னு மாத்தணும். சம்பத்சரக அடுத்தது வல்லின எழுத்து வரல, அதனால அக விசர்க்கங்கிறதுனால இது ஓவா மாறிடும், சம்பத்சரோ.
வியாலக நம்ம அந்த இடத்துல நிறுத்துவோம், அதனால வியாலகன்னு சொல்ல போறோம். இல்ல நிறுத்தாம சொன்னா அடுத்தது பா வருது, வல்லின பா வந்தா அதை உதடு ஒட்டாம சொல்லணும், வியால பிரத்யய அப்படின்னு சொல்ல வேண்டியிருக்கும். அடுத்தது பிரத்யேக சர்வதர்ஷனக, விசர்க்கம் அடுத்தது சா வந்திருக்கு, அது விசர்க்கத்தை இஸ்ஸாமத்தி. பிரத்யய சர்வ. சுரேஷ சரணம் ஷர்ம, சுரேஷ சரணம் ஷர்ம, விஸ்வரேதா பிரஜாபவஹ, விஸ்வரேதா பிரஜாபவஹ, அகஸ் சம்வத்சரோ வியாலஹ, அகஸ் சம்வத்சரோ வியாலஹ, பிரத்யய சர்வதர்ஷனஹ, பிரத்யய சர்வதர்ஷனஹ, சுரேஷ சரணம் ஷர்ம, விஸ்வரேதா பிரஜாபவஹ, அகஸ் சம்வத்சரோ வியாலஹ, பிரத்யய சர்வதர்ஷனஹ. அஜஹ சர்வ ஈஸ்வரஹ, சேரும்போது சர்வேஸ்வரகன் மாறிடும். சர்வேஸ்வரஹ சித்தஹ சித்திஹி சர்வ ஆதிஹி, சேரும்போது சர்வாதிஹி அப்படின்னு மாறிடும். அச்சுதஹ விருஷா கபிஹி அமேய ஆத்மா சர்வ யோக வினிஸ்ருதஹ. இந்த இடத்துல விசர்க்கம் வந்து இசா மாத்திரும், அடுத்த வர சா ஒண்ணு மட்டும் இல்ல. அது ஒரே வார்த்தைகளால வினிஸ்ருதகன் சேர்த்தான் சொல்லணும், வினிகிஸ்ருதகன் சொல்ல முடியாது, வினிஸ்ருதக தான். அந்த ஸ்ரு பாத்தீங்கன்னா ரிக்காரமாகும், உகாரம் இல்ல. அப்ப அத ஸ்ரு உதடு விரியணும் சொல்லும்போது. ஸ்ரு ஸ்ருன்னு உதடு குவிய கூடாது, ஸ்ருன்னு விரியணும். வினிஸ்ருதக. இப்போ அஜக சர்வேஸ்வரக சேரும்போது அஜஸ் சர்வேஸ்வரக, இந்த சா வந்து விசர்க்கத்தை இஸ்ஸா மாத்திரும். சர்வேஸ்வரக சித்தக, அங்கேயும் சா வந்து விசர்க்கத்தை இஸ்ஸா மாத்திரும். அந்த இடத்துல நம்ம மூச்சு எடுக்கிறோம், இல்லைன்னா அடுத்தது வரக்கூடிய சாவும் விசர்க்கத்தை இஸ்ஸா மாத்திரும். சித்த சித்தி அப்படின்னு மாத்திரும். சித்திஹி அடுத்தது சக வருது, சா வாரதுனால விசர்க்கத்தை இஸ்ஸா மாத்திரும். அப்ப எல்லா இடமுமே இங்க விசர்க்கம் எல்லாம் இஸ்ஸா மாறிடும். இடையில சித்தக மட்டும் நம்ம மூச்சு எடுக்கிறதுனால விசர்க்கத்தை சொல்ல போறோம். சர்வாதிஹி அச்சுதக சேரும்போது சர்வாதிஹி அந்த விசர்க்கம் இர்ரா மாறும். அப்புறம் அந்த இரு வந்து ஆவு கூட சேர்ந்து ராவா மாறும். அப்ப சர்வாதி அச்சுதக அப்படின்னு மாறிடும். அப்புறம் விஷா கபிஹி விசர்க்கம் இர்ரா மாறும். அடுத்தது அமேயாத்மா ஆ வாரது வந்து இரு கூட ராவு கூட ராவாக்கி இர்ர ராவாக்கி விஷா கபிரமே ஆத்மான்னு மாத்தோம். அமேய ஆத்மா ரெண்டும் சேரும்போது அமேய ஆத்மான்னு ஒன்னா மாறிடும். சர்வ யோக வினிஸ்ருதக அது அப்படியேதான், மாற்றம் இல்ல. அஜ சர்வேஸ்வர சித்தஹ, அஜ சர்வேஸ்வர சித்தஹ, சித்தி சர்வாதிரச்சுதஹ,
सिद्धिः सर्वादिरच्युतः. நான் இடையில இசு உச்சரிக்கிறேன் உங்களுக்கு தெரியறதுக்காக வேண்டிதான் நான் இஸ்ன்னு பாம்பு சீர்ற மாதிரி சீர்றது. சித்தி சர்வாதிரச்சுதः விஷா கபிரமேயாத்மா விஷா கபிரமேயாத்மா சர்வயோக விநிஸ்ருதः सर्वयोग विनिसृतः अजः सर्वेश्वर सिद्धः सिद्धिः सर्वादिरच्युतः वृषा कपिरमेयात्मा सर्वयोग विनिसृतः वस्तुः वसुमनाः सत्यः சம ஆத்மா அது வந்து சேர்ந்து சமாத்மான்னு மாறிடுது. சமாத்மா அசம்மிதः அந்த இடத்துல அந்த ஆவுக்குள்ள இந்த ஆவும் சேர்ந்துடும் அப்படிங்கிறது காட்டுறதுக்காக வேண்டி ஒரு அவகிரகம் எனக்கு போட்டிருக்காங்க. அது அப்படி போடுறதா இருந்தா சமாத்மாவிலையும் போட்டிருக்கணும். அங்கேயும் சம் ஆத்மா இல்ல, அது சம ஆத்மா தான் அங்கேயும் நினைக்கிறேன், எனக்கு ஞாபக சக்தி சரியா இருந்தா. சம் அசம்மித அது சரி. அப்படியா? உங்க புக்கு கொடுங்க. ஆமா, உங்களுக்கு சம்மித சமாளிட்டாங்க. யாரு வெளியிட்டாங்க? கிரி. அது வந்து ஒருவேளை வைஷ்ணவத்துல அத சம்மிதன்னு அர்த்தம் எடுத்துட்டாங்களோ என்னமோ, அதனால போட்டிருக்க மாட்டாங்க. இல்ல, அந்த ஆவை விட்டுட்டாங்க, விட்டு தனி வார்த்தை ஆக்கிட்டாங்க. இப்போ இதுல புக்கில் போட்டிருக்கிறது மாதிரி பார்த்தா சம் ஆத்மா சமாத்மான்னு எடுத்துக்கணும். ஏன்னா அவங்க அடுத்த இதுல ஆத்மா அசம்மித வந்த போது எஸ் போட்டு ஆ இருக்குன்னு காட்டியிருக்காங்க. அப்ப இங்கேயும் சம ஆ போட்டு காட்டியிருந்தாங்கன்னா சம ஆத்மான்னு எடுக்கலாம். இல்ல இன்னொரு இதுக்கு பிரச்சனை, அவங்களுக்கு சிக்கல் என்ன வரும்னா அதுல சமா நெடில் போட்டுக்கிட்டு எஸ் போட்டாங்கன்னா குழப்பம் வரும், அதனால தவிர்த்துருக்கலாம். சரி, அது எப்படியெல்லாம் அந்த இடம் ஒரு குழப்பமான, அந்த எஸ் போடுற பழக்கம் ஒரு குழப்பமான பழக்கம் தான், நியாயப்படுத்த முடியாது. ஏதோ சில பேர் தொடங்கியிருக்காங்க, சில இடங்களை போடுறாங்க, நமக்கு சில இடங்கள் ஹெல்ப்பாகவும் இருக்கு, இல்லைன்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் ஒரு ஆ இருக்கா ரெண்டு ஆ இருக்கான்னு குழப்பம் வரும். ஒரு ஆ இருந்தா ஒரு அர்த்தம் வந்து நெகட்டிவ் அர்த்தம் வரலாம், ரெண்டு ஆ வந்தா நெகட்டிவ் அர்த்தம் வராது. அப்புறம் இந்த பக்கம் குறிலா இருந்தா ஒரு அர்த்தம் வரும், நெடிலா இருந்தா இன்னொரு அர்த்தம் வரும். அப்ப அந்த குழப்பமெல்லாம் இந்த மாதிரி போட்டாதான் கொஞ்சம் சால்வ் ஆகும். தெரிஞ்சவங்களுக்கு தெரியும், தெரியாதவங்களுக்கு கூட புரிஞ்சுக்கிட்டா அந்த மாதிரி போட்டா கொஞ்சம் ஈஸியா இருக்கும். சரி, எப்படியானாலும் எனக்கு தெரிஞ்சு அது சம ஆத்மா தான். சமாத்மா எஸ் போராட்டம்லாம் அதுதான் அர்த்தம். இங்க அசம்மித எஸ் போட்டா அசம்மிதன்னு எடுத்துக்கணும், எஸ் போடாதவங்க சம்மிதன்னு எடுத்துக்குங்க. ஒருவேளை சங்கரரும் ராமானுஜரும் ரெண்டு விதமா அர்த்தம் எடுத்திருக்கலாம், அதனால அப்படி இருக்கலாம். இது வந்து சங்கர பாஷ்யத்துக்கான விளக்க வர புத்தகமா, அதனால இதுல எஸ் போட்டிருக்காங்க, அவகிரகம் போட்டிருக்காங்க, அசம்மிதன்னு எடுத்திருக்காங்க. அசம்மிதாக சம சேரும்போது அசம்மித சம விசர்க்கத்தை சா வந்து இஸ்ஸா மாத்திரும். அமோக நான் இப்ப வார்த்தை வார்த்தை தான் சொல்லிட்டு இருக்கணும். சரி சரி. அசம்மிதக சமக அமோக புண்டரீக அக்ஷக விருஷ கர்மா விருஷாகிருதிஹி
वृषाकृतिः அது விருஷ ஆக்கிருதியும் இருக்கலாம். அந்த வார்த்தை விருஷ ஆக்கிருதி சேரும்போது விருஷாக்கிருதின்னு வந்துடும். வசுகு வசுமனா சேரும்போது அந்த விசர்க்கம் இர்ரா மாறும். அது அப்படியே மேல போய் உட்கார்ந்துக்கும். வசுர் வசுமனா அப்படின்னு மாறும். வசுமனாக சத்திய சகாரம் விசர்க்கத்தை இஸ்ஸா மாத்திரும். வசுமனா சத்திய சத்தியக அந்த இடத்துல நம்ம மூச்சு விட போறோம். அதனால சத்தியகன்னு சொல்ல போறோம். அடுத்தது சமாத்மா சம்மித அந்த விசர்க்கம் அடுத்தது சம வர்றதுனால அசம்மித சமகன்னு மாத்திடும். விசர்க்கத்தை இஸ்ஸா மாத்திடும். அமோக புண்டரீக விசர்க்கம் விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம். வல்லினத்துல பா வந்திருக்கு. பா வந்ததுன்னா அது உதடு ஒட்டாத பாவா சொல்லணும். விசர்க்கம் உச்சரிக்கலாம் அல்லது உதடு ஒட்டாத பாவா சொல்லலாம். அமோக புண்டரீகா அப்படின்னு வரும். புண்டரீக அக்ஷக சேரும்போது புண்டரீகாட்சக அப்படின்னு வரும். அடுத்து நம்ம அந்த இடத்துல மூச்சு விட போறோம். அதனால புண்டரீகாட்சகன்னு சொல்ல போறோம். சேர்த்து படிக்கிறதா இருந்தா அடுத்தது அக விசர்க்கம் வந்திருக்கு. அதுக்கு பிறகு வல்லினம் வரல. அப்போ அக விசர்க்கம் ஓவா மாறும். புண்டரீகாட்சோ விருஷகர்மான்னு வரும். விருஷகர்மா விருஷாக்கிருதி அதெல்லாம் அப்படியே. வசுர் வசுமனா சத்யஹ வசுர் வசுமனா சத்யஹ சமாத்மா சம்மிதः சமஹ. இந்த இடத்துல படிக்கிறதுல ஒரு ட்ரிக் இருக்கு. நான் சமாத்மா சம்மிதஸ் அசம்மிதன்னு கொண்டு வந்துருவேன். அங்க ஆ இல்லாத ஆளு சமாத்மா சம்மிதஸ் சமஹன்னு சொல்லிக்கணும். சமாத்மா சம்மிதஸ் சமஹ அமோகः புண்டரீகாட்சः அமோகः புண்டரீகாட்சः விருஷகர்மா விருஷாக்கிருதிः. இந்த இடத்துல ஒரு விஷயம் சொல்றேன். இது தமிழ்நாட்டுக்காரங்க கோளாரா உலகம் முழுக்க கோளாரான்னு எனக்கு தெரியாது. அந்த இரு மேல வருது இல்ல, ரொம்ப உச்சரிப்பு ஸ்ட்ரிக்டா சொல்றதா இருந்தா அத இரு தான் சொல்லணும். இருன்னு சொல்லக்கூடாது. இருன்னு சொன்னா உதடு அந்த நாக்குக்கு உள்ளாடி இருக்கக்கூடிய அந்த சத திரட்டுக்கும் உள்ள போனாதான் இரு சத்தம் வரும். நாக்கு பல்லுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த திரட்டுல நாக்கு பட்டதுன்னா இரு தான் வரும். ரா அங்கதான் பிறக்கும். இரு வசுர் வசுமனா, வசுர் வசுமனா இல்ல, வசுர் வசுர்மனா, வசுர் வசுமனா இரு. பொதுவா நம்ம அதுல கவனம் யாரும் கொடுக்கறதுல, நம்ம எல்லாரும் இருல தான் இருக்கிறோம். சொல்ல வேண்டிய எழுதியிருக்கிற எழுத்துனோ இரு ஆகும். ராமர் கிருஷ்ணர், நம்ம கிருஷ்ணர் ராமர் அப்படின்னு சொல்லுவோம். அது மாதிரி இந்த இடத்துலயும் ரிஷ கர்மா, கர்மா கர்மான்னு தான் நம்ம சொல்லுவோம். கரெக்டா சொன்னா கர்மா. அதனாலதான் பாத்தீங்கன்னா தமிழ்ல கருமம் கருமான்னு கரெக்டா உச்சரிச்சு அது கருமம்னு மாறும். கர்மான்னு உச்சரிச்சு அதை கர்மம்னு மாற்ற முடியாது. இந்த ரூ ஆக்க முடியும். கர்மா சொல்லும்போது அது அரைக்குறை ரூவா தந்து துவனிக்கும். விஷ கர்மா விஷாக்கிருதி. இல்ல இந்த விருஷ அதுவும் இந்த உதடு விரியணும். அத மாதிரி அடுத்த விருஷாலையும் உதடு விரியணும். கிருத்திகிலையும் உதடு விரியணும். உதடு விரியணும். ஏன்னா எல்லாமே உயிரெழுத்தாக்கும் ரிக்காரம். வசுர் வசுர் வசுமனா சத்யஹ சமாத்மா சம்மிதஸ் சமஹ அமோகः புண்டரீகாட்சः விருஷகர்மா விருஷாக்கிருதிः. ருத்ரஹ பஹுஷிரா
பப்ருஹு விஸ்வ யோனிஹி. நான் அந்த மாதிரி படிக்கிறேன்னா 2 வார்த்தை சேர்ந்து ஒரு வார்த்தை ஆயிருக்குன்னு காட்டுறதுக்காக அந்த மாதிரி படிக்கிறேன். பஹு ஷிரா விஸ்வ யோனிஹி அப்படின்னு. சுச்சி ஸ்ரவாஹா. கட்டோபனிஷத்துல அந்த கதாநாயகன் நச்சிகேதனுக்கு அப்பா பேரு வாஜஸ்ரவாஹா. அதுல ஸ்ரவஸ்ங்கன்னா புகழ். புகழ் பெற்ற வாஜம் சாப்பாடு, அன்னம். அன்னம் கொடுத்து புகழ் பெற்றவனால வாஜஸ்ரவஸ்னு அவருக்கு பேர். அமிர்தக சாஸ்வதக ஸ்தாணுஹு. அந்த இடத்துல சாஸ்வதக இல்ல, சாஸ்வத ஸ்தாணுஹு வர ஆரோகக மகாதபாக. ருத்ரக பகு அக விசர்க்கம், அடுத்தது வல்லினம் வரல, அதனால ஓவா மாறிடும். ருத்ரோ பகுஷிரா. அதுல பப்ருஹு நம்ம நர்த்த போறோம், அதனால பப்ருஹுன்னு சொல்ல போறோம். நர்த்தல்லைன்னா அடுத்தது வல்லினம் வரல, அதனால விசர்க்கம் இர்ரா மாறும், பப்ருர் அப்படின்னு மாறும். புக்ல அப்படிதான் போட்டிருப்பாங்க. பப்ருர் விஸ்வயோனி. விஸ்வயோனிக்கு சுச்சி ஸ்ரவா. அதுல சுச்சி ஷகாரம் இருக்கிறது, விசர்க்கத்தை ஷ மாத்திடும். விஸ்வயோனி சுச்சி ஸ்ரவா ஹா அப்படின்னு மாத்திடும். அமிர்தக விசர்க்கம் அடுத்தது ஷகாரம் வர்றதுனால அமிர்த சாஸ்வத அப்படின்னு மாத்தோம். சாஸ்வத ஸ்தானுகு, அதுல நம்ம மூச்சு எடுப்போம், அதனால ஸ்தானுகுன்னு சொல்ல போறோம். அப்படி இல்லைன்னா விசர்க்கம் இர்ரா மாறும், ஸ்தானுர் வராரோகம்னு வரும். வர ஆரோரக வராரோக அடுத்தது மகாதபா வர்றதுனால அக விசர்க்கத்தை ஓவா மாத்திரும். வராரோஹோ மகாதபாகான்னு மாத்தும். ருத்ரோ பகுஷிரா பப்ருஹு. ருத்ரோ பகுஷிரா பப்ருஹு விஸ்வயோனிஷுச்சிஸ்ரவாஹ. விஸ்வயோனிஷுச்சிஸ்ரவாஹ. சுச்சிஸ்ரவாஹ. ஆமா, அந்த ஆஹா வரணும். விஸ்வயோனிஷுச்சிஸ்ரவாஹ. அமிர்த சாஸ்வதஸ்தாணுஹு. அமிர்த சாஸ்வதஸ்தாணுஹு வராரோஹோ மகாதபாஹ. வராரோஹோ மகாதபாஹ. அந்த தப்பாக நீட்டி மழகி கரெக்டா சொல்லணும். இந்த இடத்துல விஷ்ணு சகஸ்ரநாமத்தை நிறுத்திக்குவோம். 13 பார்த்துருக்குறோம். சுலேகாவலியா லலித போதனையா? சுலேகாவலி தான் நினைக்கிறேன். எதுவரை பார்த்தோம்? 35 வரைக்கும் பார்த்தோம்னு நினைக்கிறேன். தர்மோ ஏவ ஹதோ ஹந்தி தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மம் காப்பாற்றினவனை காப்பாற்றும், அழிப்பவனை அழித்து விடும். அதெல்லாம் பார்த்தோம். இல்ல நான் தப்பா சொல்ல, எனக்கு எல்லாம் படிச்ச மாதிரி தான் இருக்கு. அது படிக்கணுமோ? 32 முடிச்சிடும். 33 பார்க்கணுமா?
சரி, நீங்க இப்ப தொடங்குங்க. சமயக இது வந்து ரொம்ப நிறைய அர்த்தம் வரக்கூடியது. சமயக ஒண்ணு நேரம், சமயஞ்செரியிலன்னு சொல்றது அது. இன்னொன்னு வந்து கடவுள் வந்து சாக்த இதுல சிவனுக்கு ஒரு பேரு சமயக, தேவிக்கு ஒரு பேரு சமயா. அது நவந்தரு பேதன் நாதனே நடிப்பன்னு வரும் நம்ம நாயன்மார்கள் இதுல. அதுல வந்து 9 விதமான அவருடைய வடிவத்துல ஒரு வடிவத்துக்கு பேரு சமயக, அதுக்கு சக்திக்கு பேரு சமயா. அதனால சமயாச்சார தத்பரா அப்படின்ட்டு லலிதா சஹஸ்ரநாமத்துல வரும்னு நினைக்கிறேன். அதுல வந்து எல்லா பொருட்கள்லையும் சமமாக வியாபிச்சிருக்கிறதுனால அவருக்கு சமயகன் பேர். அதுவும் ஒரு அர்த்தம் உண்டு. அப்புறம் சமயம்னா மதம் இந்த அப்படிங்கிற அர்த்தத்திலையும் நாம சமய புத்தகங்களுக்கு எல்லாம் இந்து சமயம் அப்படின்னு பேர் போட்டிருக்கோம். பல அர்த்தம் அதுக்கு உண்டு. சரி, அடுத்தது சாமான்யக. சாமானியன், பொதுஜனம் அந்த அர்த்தம். நாஷிகா இல்ல, இது ஷிகா, இது சிகா. சி சி நாசிகா, சரஸ்வதி சகாரம், சிவசகாரம் இதுக்கு குடுமிக்கு ஷிகா. நாசிகா, நாசிகா மூக்கு. நம்ம நாசின்னு சொல்லுவோம், அந்த வார்த்தையும் உண்டு. நல்ல பாருங்க, சீவனம். சீவனம் அப்படின்னா அந்த தையல் பண்ற இதுக்கு சீவனம்னு பேரு. தைத்தல் அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது இது சேவால இருந்து வந்தது. சேவகக, சேவக்குன்னு சொல்ற அந்த வார்த்தை தொண்டன் தமிழ்ல. சேவகக தொண்டன். சோமக, சோமவார பிரதோஷம் எல்லாம் சொல்றீங்களா, சோமனுங்கிறதுக்கு சந்திரன் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். ச உமா, சோமாஸ்கந்தர் ஒண்ணு உண்டு, அங்க வந்து சந்திரன் கிடையாது. உமையா ஸ்கந்தேன சக வர்த்ததே இதி, சாந்திரத்துல சா வந்து சக, ச உமா ஸ்கந்தக, உமையோடும் கந்தனோடும் இருப்பதால் சிவனுக்கு பேரு சோமாஸ்கந்தம். இந்த இடத்துல சோமகங்கிறது சந்திரனுடைய ஒரு இது. ஆஹார, இது நல்ல ஒரு சுவாரஸ்யமான வார்த்தை. ஹிரு அப்படிங்கிறது ரூட்டு, அதுல இருந்துதான் ஹர வருது, ஹரி வருது, ஆஹாரக, ஹாரக மாலை. நம்ம தமிழ்ல ஆரம்ன்றோம், சமஸ்கிருதத்துல ஹாரம். அப்புறம் கோவில்ல பிராகாரம் அந்த அர்த்தத்துல வரும். அப்புறம் பிரகாரம்னு ஒரு வார்த்தை இருக்கு, அடிக்கிறது. பிரகாரம்னு சொன்னா அடிக்கிறது, பிராகாரம் சொன்னா கோவில சுற்றி வரக்கூடிய அந்த இது. அப்புறம் விகாரம் அப்படின்னா விளையாடுறது. அப்புறம் ஹர அப்படின்னா கொண்டு வான்னு அர்த்தம். ஆஹரனை கொண்டு வா, ஹரனை எடுத்துட்டு போறது, ஆஹரனை கொண்டு வான்னு அர்த்தம். ஹார சொன்ன அர்த்தம் வேற, ஹரன்னு சொன்ன அர்த்தம். இப்படி இத ஹிருங்கிற ரூட்டுக்கு முன்ன பின்ன, முக்கியமா முன்ன
நாம எழுதி சேர்க்கக்கூடிய வார்த்தைகளை பொறுத்து அதுக்கு அர்த்தம் மாறிக்கிட்டே இருக்கும். பொதுவாக சமஸ்கிருதம் நிறைய வார்த்தைகள் அப்படிதான். ஆனா இந்த மாதிரி சில வார்த்தை கிரு, இந்த மாதிரி சில வார்த்தைகள், இந்த மாதிரி நிறைய வார்த்தைகளை எடுத்து நிறைய வார்த்தைகளா மாறி கிடக்கு. ஆகாரம், இந்த இடத்துல ஆகாரங்கிறது உணவு. இதுக்கு சங்கரர் என்ன சாந்தோக்கிய உபநிஷத்துல இப்படி ஒரு வார்த்தை வருது, ஆகார சுத்தோ சத்துவ சுத்தக. ஆகாரம் உணவு தூய்மையா இருந்ததுன்னா நமக்கு சாப்பாடும் தூய்மையா இருக்கும் அப்படின்னு, அந்த மனசும் தூய்மையா இருக்கும் அப்படின்ட்டு. இதுக்கு அர்த்தம் எடுக்கும்போது ராமானுஜர் என்ன சொல்றாருன்னா, சாப்பாட்டுல 3 விதமான சுத்தம் இருக்கு. அது நிமித்த ஜாதி தோஷம் அப்படின்ட்டு. அதாவது நிமித்தம்னா அதுல கல்லு மண்ணு இந்த மாதிரி கிடந்தா அது நிமித்த தோஷம் சொல்லுவாங்க. அப்புறம் ஜாதி தோஷம்ங்கிறது பூண்டு, வெங்காயம் இந்த மாதிரி பட்டதை ஜாதி தோஷம் சொல்லுவாங்க. இன்னொன்னு ஆශ්‍රய தோஷம் 3வதா. அது எப்படின்னா, யாரு சமைக்கிறாங்க, யாரு விளைய வைக்கிறாங்க, யாரு பரிமாறுறாங்க, அவங்களுடைய மனோபாவம், அது அதனுடைய தாக்கம் அதுல இருக்கும் அப்படின்னு. அதனால இப்படி 3 விதமான தோஷம் இருக்கு. அதனால நம்ம சாப்பாட்டுல கவனமா இருக்கணுங்கிறது ராமானுஜருடைய. சங்கரர் என்ன பண்ணான்னா, ஆகாரம்னா எதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படுதோ அதெல்லாம் ஆகாரம். அது கண்ணா இருந்து வாயினால மட்டும் இல்ல, கண்ணு காது மூக்குனால எடுத்துக்கிட்டாலும், அதாவது எதை கேட்கிறோம், எதை பார்க்கிறோம், அதுல எல்லாம் கூட கவனம் வேணும் அப்படிங்கிறது சங்கரருடைய அர்த்தம். அது அப்படி ஆகார சுத்தோ சத்த சுத்தத்துல அப்படி 2 விதமா 2 அர்த்தம் எடுத்துப்பாங்க. அடுத்தது ஹாசக. ஹஸ்னா சிரிக்கிறது, சிரிப்பு. ஹாசக சிரிப்பு. அட்டஹாசக அப்படின்னா அட்டகாசமான சிரிப்பு. மகிழா பெண். ஹீனகன்னா பலஹீனமான. அந்த என்ன ஹீனம் வேணாலும் இருக்கலாம். பலஹீனம் ஒரு ஹீனம், தனஹீனமா இருக்கலாம், புத்திஹீனமா இருக்கலாம், ஏதோ குறைவுன்னு அர்த்தம். ஹீனம்னா குறைவுன்னு அர்த்தம். என்ன வேணும், குறைவா இருக்கலாம். அடுத்தது ஹிருதயம். இருதயம், தமிழ் இருதயம். ஒவ்வொரு எழுத்த படிங்க. ஹோ தாவா இத்தா. நீதான் சொல்லணும் தாவா இத்தான். தாதானே இருக்கு. அப்ப நீ சொல்லும் போது இது சொல்றீங்க. சேர்த்து சொன்னா திருப்பி நீ சகோதரக, சகோதரக, சக உதரக, சகோதரக. உதரம்னா வயறு, வயத்துல கூட பிறந்தவன், நாம் பிறந்த அதே வயத்துல பிறந்தவன் அர்த்தம். இது அக வந்ததுனால ஆணு, இது ஈன்னு வந்ததுன்னா சகோதரி. நாம் பிறந்த வயதுல கூட பிறந்தவள், கூட பிறந்தவன், கூட பிறந்தவன் தமிழுக்கு, சமஸ்கிருதம் இந்த வார்த்தை. தாமோதரகன்னா வயத்துல கயரெல்லாம் கெட்டப்பட்ட, தாமம்னா கயிறு, கயத்துல வயதை கெட்டதுனால தாமோதரகன் விஷ்ணுவுக்கு பேரு, கிருஷ்ணனுக்கு. இங்க அது மாதிரி சகோதரக, சகோதரக. க்ஷயரோகம் சொல்லுவோம். காச நோய்க்கு க்ஷயரோகம் சொல்லுவோம், எலும்புரிக்கு நோயின்ட்டு. பொதுவா தேய்வு, அழிவு அந்த மாதிரி அர்த்தம் க்ஷயக. அப்படி இல்லாம இருக்கிறது அக்ஷயக, அதான் அக்ஷய பாத்திரம். அப்புறம் இப்ப தங்க பிசினஸுக்கும் அக்ஷய திருதின்னு சொல்லி கதை கட்டி விட்டு அது பிசினஸ் ஜோரா நடக்கு. கீதையில என்னமோ இந்த வார்த்தை வருதுங்க, க்ஷமக, க்ஷாம, ஷமி,
விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். க்ஷமஹ க்ஷாம க்ஷமீஹனகன்னு வரும். க்ஷாமஹ விஷ்ணுவுக்கு ஒரு பேருன்னு போட்டிருக்காங்க. அப்படி எடுத்துக்கிறதா நல்லதுன்னு நினைக்கிறேன். சின்ன வலைய அந்த மாதிரி எல்லாம் பல அர்த்தம் இருக்கு. விஷ்ணுவுக்கு ஒரு பேர் விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல க்ஷமஹ க்ஷாம க்ஷமீஹனகன்னு. நம்ம அந்த இடத்துல விசர்க்கத்தை நாம உச்சரிப்போம். அதுக்கு விஷ்ணு சஹஸ்ரநாமத்தை ஒரு இடம். அதாவது கரீச்சன்னு ஒரு சூத்திரம் இருக்கு பாணினில. அந்த சந்தர்ப்பத்துல விசர்க்கத்தை உச்சரிக்கணும் அப்படின்னு அர்த்தம். அந்த சந்தர்ப்பம் வரக்கூடிய இடங்கள் வந்து எங்கெங்க க்ஷா வருதோ அதெல்லாம் அந்த மாதிரி சந்தர்ப்பங்களா இருக்கும். இந்த கரீச்ச சூத்திரம் அப்ளை ஆகிற சந்தர்ப்பங்களா இருக்கும். இந்த விஷ்ணு சஹஸ்ரநாமத்துல இந்த க்ஷமஹ க்ஷாம க்ஷமீஹனக இடம் ஒரு இடம். அடுத்தது க்ஷீணக, ரொம்ப தளர்வா தளர்ச்சியா இருக்கிறது, க்ஷீணமா இருக்கிறது. க்ஷோபஹ ரக்தச்சாபஹ, சரி அது வேற. அசைக்கிறது, மேலும் கீழுமா போகிறது, ஒரு என்ன சொல்றது, மனசு படபடப்பா இருக்கிறது, அந்த மாதிரிப்பட்ட இது க்ஷோபஹ. அந்த மாதிரிப்பட்ட எல்லாமே க்ஷோபஹ. அது அது ஷோபன், சுபத்துல இருந்து ஷோபன் வரும். அதாவது ஆமா அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுபம்னா நன்மை, சுமூகமான அந்த மாதிரி அர்த்தம். அதுல இருந்து ஷோபன், ஷோபா. சில பேர் அதுக்கு ஷோபா, சோபிக்கிறதுன்னு எடுத்து பிரகாசிக்கிறது அந்த மாதிரி அர்த்தம் எடுத்துறவங்களும் இருக்காங்க. ஷோபனம் அது பண்ணோம், என்னன்னு பார்த்துருவோம். ஷோபா, இது க்ஷோபா, அது ஷோபா. பிரைட், ஹேண்ட்சம், ஸ்பிளண்டர், அந்த மாதிரி லைட். அப்ப அது சுபத்துல இருந்து வாரதில்ல, அது தனி ஒரு வார்த்தை இல்ல. சுப்ல இருந்தா வருதுன்னு போட்டிருக்காங்க, ஆனா அர்த்தம் சுப்ல இருந்தா வருது. இது க்ஷுப் அப்படிங்கிறது இந்த க்ஷோபக வருது. ஷேக்கிங், மூவிங், டாசிங், ஜால்ட்டிங், அஜிடேஷன், டிஸ்டர்பன்ஸ், அந்த மாதிரி அர்த்தம். அடுத்தது அஜ்ஞக. அஜ்ஞக, அஜுக்கு அரை மாத்திரை தானே உண்டு, அதனால அஜ்ஞக. அஜ்னு சொல்லிட்டு ஒரு மாத்திரை வந்துடும். அஜ்ஞக, ஞகன்னா தெரிஞ்சவன். அந்த ஆவை வந்து ஞால சேர்த்துக்கணும். அஜ்ஞக. அந்த ஞகன தெரிகிறது, அஜ்ஞகன தெரியாது, ஆப்போசிட், தெரியாத, அறியாமையில் இருக்கிற, இக்னரண்ட் அப்படின்னு. அடுத்தது ஞானி. ஞானம் உள்ளவன் ஞானி, அறிவாளி. ஞேயக, அறியப்பட வேண்டியது அப்படிங்கிற அர்த்தத்துல வரும். ஞானம், ஞேயம், பரிஜ்ஞாத்தா அப்படிங்கிற மாதிரி கீதையில ஒரு ஸ்லோகம் வரும். ஞானம்னா அறிவு. ஞானத்தின் வார்த்தைக்கே பல அர்த்தம் உண்டு. பொதுவா நம்ம அறிவுன்னு அர்த்தம் எடுத்துக்குவோம். எது அறிய பயன்படுதோ அதுவும் ஞானம் தான். அந்த கருவி ஞானம்ன்ற அர்த்தம் உண்டு. இந்த எது அறியப்படுதோ அது ஞேயம்னு பேர்.
ஞானத்தின் மூலமாக எது அறியப்படுதோ அதுக்கு ஞேயம்னு பேர். இது வேதாந்தத்துல வந்து ரொம்ப பல இடங்கள்ல வரும். அடிக்கடி வரக்கூடிய இடத்துல கன்ஃபியூஷன் பண்ணும். இந்த பிரயோகம் ரொம்ப இது திரிபுடின்னு சொல்லுவாங்க. ஞாத்தா அறிகிறவன், ஞானம் அறிவு, ஞேயம் அப்படின்னு. ஞாத்தா ஞானம் ஞேயம் அந்த மாதிரி ஒரு கான்டெக்ஸ்ட். இது மாதிரி பல இடங்கள்ல அந்த ஏய அப்படிங்கிற மாதிரி சப்தம் வருதுன்னா அநேகமா அது அந்த ஆப்ஜெக்டை குறிக்கக்கூடியதா இருக்கலாம் அப்படின்னு கெஸ் பண்ணிக்கலாம். அப்படி இருக்கா? சரி, இந்த இடத்துல நடத்திக்குவோம். பிரார்த்தனை. ஓம் வான்முகில் வழாது பெய்க, மலிவளஞ்சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான் மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைக்குள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். வாழ்க அந்தணர் வானவரானினம், வீக தன்புனல் வேந்தனும் ஓங்குக, ஆழ்க தீயதெல்லாம் அரண்நாமமே சூழ்க, வையகமும் துயர்தீர்கவே. ஹரி ஓம் தத்சத். சர்வம் பிரம்மார்ப்பணமஸ்து. ஸ்ரீ கிருஷ்ணார்ப்பணமஸ்து. இந்த